போடு சொல்றேன். ஆளு சப்போர்ட் உனக்கு. போடு 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 சொல்றேன். அந்த ஆளு ஏய் விட்டு போட இங்கே எப்படி அடி வெளுத்து வாங்கிட்டு அவளா அடிச்சாரு. போலையா போலையா ஆளு வச்சு அடிக்க வரியா? போடு சொல்றேன். ஒரு நாள் இங்கே அடி விழுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ நீ இதுக்கு தான் வந்தியா? நீ எங்க இருந்து எனக்கு சப்போர்ட்டுக்கு வரீங்க? பார்த்து என்ன முறைக்கிறாப்ல? ஏய் என்ன முறைக்கிற? பார்வை அப்படித்தான் முறைக்கல. அடிக்கிற கம்பு எடுத்துட்டு வர. சப்போர்ட் கொடுத்து மேற்கொண்டு அடி வாங்கி கொடுத்துட்டு போறாப்ல. சனியும் பல ரோட்ல வருதுடா எனக்கு. எங்கிட்டு இருந்தாலும் வந்து கொத்து விட்டுது. அடிச்சிட்டீல அங்க ஏன் பாக்குற நீ? அந்த ஆளு என்னைய கம்போட வர்றாப்ல. அது என்ன உன் பங்காளியாம்ல? ஊண்டி உட்கார. நாலு வருஷம் அடிக்க பாக்க கம்பெனி வந்து என்னத்த ஊண்டி உட்கார்றாப்ல? கீழ ஊத்து. கோவப்படக்கூடா. அந்த ஆளு போ சொல்லியா? போய்டா அப்புறம் பாப்பா. ஓகே ஓகே. யார் ஏன் சொல்றேன்? அவன் தலைவர் சொன்னதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? பாட்டுக்கு அம்மா அம்மா நீ மேற்கொண்டு அடி வாங்கி கொடுத்துட்டு போறாப்ல வந்து. சீன்லயே இல்லையே எப்படி வந்துச்சாண்டானே? என்ன சிங்கமா? யாருக்கு யார் சிங்கத்தை சின்ற. ஏய் அந்த ஆளு சிங்கம் சொல்றாங்க. அசிங்கம்ன்றாப்ல. என்ன சொல்லாரா சிங்கம்னு? சிங்கம் நீதான் அங்க. தொட்டுட்டு இல்ல. ஏய் நீ நடக்கிறத பாரு. நடக்கிறத பாருனா என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் என்ன வேணா நடக்கலாம் தான் சொல்றேன். கம்போட தெரியுது என்ன வேணா நடக்கலாம் தான் நான் சொல்றேன். போ உன்னை கும்பிடுறேன் போ தலைவா. நல்லா இருப்ப நீ போயிட்டு வா. நீ என்னை பாராட்ட வேணாம் ஒன்றும் வேணாம். அடி வாங்க முடியல. உடம்ப ரணமாக்கிட்டு இருக்கேன். சேர் போட்டு உட்காந்து. ஏய் ஏன் நீ எதுக்கு அந்த ஆளு சொல்ற? ஏ பார் ஆப்பிள் அதை சொல்றாப்ல. ஏ பி சி படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நீ அதை சொல்ற பொம்பளை பிள்ளை. மறுபடியும் சொல்றேன் இப்படி ராட்சசமா நடந்துக்கிறாங்க. ஏய் என்னை மாதிரி அடக்க ஒடுக்கமா. ஏய் என்ன நீ பேச்சு பேசியிருக்க? எத்தனை பானே நான் ஏதாவது தவறா பேசுனேனா? இல்லையே ஒண்ணே பண்ணலையே. நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா? இல்லையே. ஒரு கை என் மேல பட்டிருக்குமா அவருக்கு மேல? இல்லையே எதுவுமே பண்ணலையே. நான் ஏதாவது தப்பா? சின்ன பையன் அந்த பையன் போய் சொல்ல நான் ஏதாவது தொட்டு பேசுனேனா? இல்ல இல்ல. அப்புறம் என்னைய பத்தி என்ன அந்த வார்த்தை சொல்ற? அதானே தொட்டு ஏப்பா அப்படி சொல்ற? ஏமா துவைச்சு எடுத்து விட்டு தொட்டு பேசணும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதா இங்க கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க. நீ ஏதோ மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அடிக்கிற அது நல்லா தெரியுது. அது மட்டும் நீ நடிக்கிற மாதிரி இல்ல. அடிக்கிற உன்னை நான் பாக்குறேன் இரு. இப்ப வருவேன் ஆளு. யாரு யாரு? அந்த ஆளு இல்ல. யாரு வருது? வருவாங்க 4 பேரு. அதான் யாரு? யாரோ ஒருத்தன் வருவான். பேசாம இரு. வருவாங்கன்னா இப்ப வர மாட்டாங்க. வேற ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு நீ ஆஸ்பத்திரியில பார்க்க அங்க வருவாங்க. உங்களை ஆஸ்பத்திரியில வேற கொண்டு போய் போடணுமா? உங்களை நாடகத்துல போட்ட கொடுமை. அப்ப நாடகத்தை போட தெருவில் எடுத்து போறியா? அப்படிதான் நாய் இந்த எடுத்துட்டு போட்டோம். உன்னை மன்னிச்சுட்டேன் போ. நீ உன்னை என்ன மன்னிக்கணும். வா சண்டைக்கு வா. நானே மன்னிச்சுட்டேங்கிறேன். நான் சண்டைக்கு வர சொல்லி சொல்லிடுறேன்ல. சண்டைக்கு வா. இன்னைக்கு சண்டை இல்ல. அட நீ ஏன் கூட சண்டைக்கு வாயா? எனக்கு மூடு இல்ல. ஓ சண்டைக்கு வரதுக்கு மூடு. சண்டை வர மூடு இருந்தா என்ன போமா? இன்னைக்கு நான் ஆயுதத்தை தொட மாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆயுதம் இருக்கா? அதான் பத்திரமா இடுப்பு சுத்தி வச்சிருக்கேன். பத்திரமா தான் வச்சிருக்கேன். சுருள் கத்தி உள்ள கிடக்கு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போ. உன்னை என்ன மன்னிக்க வேணாம். உன்னை தெரிஞ்சுக்க முதல்ல. என்ன பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு ஆணவம் ஆகாது. ஏன் அடங்கி போனா தான் அது வாழ்க்கைக்கு அழகு. நான் அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை என் கூட போட்டி விட்டு அப்படி ஜெயிச்சு முடியும். நான் போட்டின்னு வந்துட்டு நான் ஜெயிப்பேன். நான் போட்டின்னு வந்தா வேட்டியே எல்லாம் போவேன். நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நீ போயிட்டு போ. இந்த போட்டி விட்டு ஜெயிக்கிறியா? நான் ஜெயிக்க முடியும். நான் செய்யறது ஒரு நாள் செய்ய முடியாது. செய்ய முடியும். நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு பெண். நான் பொண்டாட்டியை செத்தா கூட மசூர் ஒன்று வச்சுன்னு போவேன். எண்ணி 7ஆம் நாள் 2வது கொண்டாட்டி கட்டுவேன். கேட்பாங்க நீ எல்லாம் மனுஷனாடா? கொண்டாடி செத்து 1 வாரம் கூட ஆகல. சரி அதுக்குள்ள இன்னொரு கொண்டாடி கேக்குதா அப்படின்னு நைஸா அடிப்பேன். என்ன அடிப்பீங்க? எனக்காகவா அந்த பொண்டாட்டி இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நைஸா அடிச்சு விடுவேன். எங்க நீ அடிச்சு விடு. ஏங்க நீங்க வேற என்ன கேக்குறீங்க? நீ இப்படி அடிச்சு விடு பாப்பா. அப்படி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் பொண்டாட்டி சேர்த்து 7ஆம் நாள் தான் கல்யாணம் பண்ணுவீங்க. நான் எல்லாம் புருஷன் அன்னைக்கே போட்டு தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். என்ன பேச்சு பேசுற? 7 நாள் வரையவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். போயா அங்கிட்டு. இது என்ன ஜென்மம் இது? பாத்துக்க. நீனாவது பிள்ளைகளுக்காண்டி தான் அம்மா தேடுவேன். வயித்துல உள்ள பிள்ளைக்கு அப்பா வேணாமா? அதானே இல்லையா அப்படி நானும் சொல்லுவேன். அடங்கொய்யால நீ பேசுற பேச்சு தைரியமா இறங்கி அடிக்கிறாளே. ரைட் எப்படி அடுத்து பேச போறது? நீ எப்ப 2வது புருஷன் கட்டுவ? கட்டலாம் தப்பு இல்ல. ஏன்னா உன்னை மாதிரி வயசு பிள்ளைய இந்த வயசுல புருஷன் இல்லைன்னா
ஒரு மாதிரி நம்ம 4 பேர் வாய் நம்ம பேசும். அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அரசாங்கமே ஆதரிக்குது விதவைகள் மறுமணத்தை. ஆனா கல்யாணம் பண்ணலாமே தவிர நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்ப நீ தான் எனக்கு 2வது பொண்டாட்டி. ஒரு பேச்சுக்கு தான் நெருப்பு நான் சுட போதா? உன்னை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டு வர மாட்டேன். வாசல்லையே நிப்பாட்டி. வாசல்ல நிப்பாட்டுவீங்களா? ஏய் எவனாவது ஏறி மிதிச்சுட்டு போறதுக்கா? அல்ல, உன்னை வாசல்ல நிப்பாட்டி உனக்கு மாதிரி செருப்பு எடுத்து வந்த கொடுமைக்கு அடியா நீனு செருப்பை ஓரமா எடுத்து வச்சுட்டு கேளுமா நல்ல சாணியை கரைச்சிக்கிட்டு ஊத்துன்றேன். எங்க அதுலயே ஊத்துன்றேன். சாணி வைக்கிற வேலைக்கு ஆளை இது யார் இடையில பயந்து உடனே தலைவா எது பின்னாடி வந்தாலும் பயமாவே இருக்கு. என்ன அவர் முறைச்சு பார்த்துட்டு போறாரு? என்னைய தான் பாக்குறாரு, உன்னை பார்க்கவே இல்லை அவரு. அப்படி சாணியை கரைச்சு வாச தெளிச்சுட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். எப்படி? மணமகளே மணமகளே வா வா ஓ ஒத்த கால தூக்கிக்கிட்டு வா. ஐயோ அது அப்படி இல்ல, ஒத்த கால் இருக்கு. வலது கால் எடுத்து வா. வண்டில பாட்டு இருக்கு. தங்கமே என் அறிவு களஞ்சியமே இளநி மண்டையே, இந்த குருவி மண்டைக்குள்ள இவ்வளவு மூளையா? வலது காலா? இந்த வலது காலம் சொன்னில்ல, அது ஒரு காலா 2 காலா? அந்த மைத்தை தானே நானும் சொன்னேன். அப்போ 2 காலையும் தூக்கிட்டு பப்பரப்பான்னு புலந்துட்டா கிடப்பாங்க. உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த உண்டாட்டி போட்டாவ பெருசு. அது சாமி போட்டா பெரிய போட்டாவ மாட்டி சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுவேன். நீ பாருமா, இவ தான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கும். இப்போ நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டாவ கட் அவுட் மாதிரி அடித்து மாட்டி ஒரு பெரிய வெள்ளவுட்டு மாலையை போட்டு, என்னங்க இவர் தான் உங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பாப்போம். செருப்பா கல்லட்டிட்டு பிய தொடுக்கிட்டு அதுலயே அடிப்பான். சட்டார் சட்டார் சட்டார். அங்க நிக்கிறான் சிங்கம் மோர கடையை பாரு. ஏன் புருஷன் போட்டா என்னால மாட்ட முடியாதா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நானும் என் புருஷன் போட்டா பெரிய கட் அவுட் மாதிரி வச்சிருவேன். வச்சுட்டு நானும் கூட்டிட்டு போவேன். மாமா பாருங்க எத்த தண்டி இருக்குன்னு பாருங்க. நீ மொட்டை குண்டி போட்டாவா மாட்டி வச்சிருக்க? மொட்டை குண்டி போட்டா வந்தாலும் அத்தை தண்டி போட்டோக்கு போது கொடுக்குமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா பாருங்க எத்த தண்டி வச்சிருக்காங்க. மீச அது மாதிரியே உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாள் இல்ல ஏன் தொலைச்சிட்டானா? அன்னைக்கு வச்சாதான் மீன் குழம்புல, அதுக்கப்புறம் போட்டோல தான் அவரை பார்க்க முடிஞ்சிச்சு. மீன் குழம்புல விஷம் வச்சியா? என்கிட்ட அப்படி நீ செய்ய முடியாது. ஏங்க? நான் சைவத்துக்கு மாறிட்டேன். சாம்பாரை சாப்பிடுவீங்களா? சாம்பார்லையுமா? நோ, ஒன்லி பால் மட்டும் தான் சாப்பிடுவேன். பாலை குடிப்பீங்கல்ல? கிளாஸ்ல குடிச்சா தானே கலக்குவேன். புரியலையே. டைரக்டா எள்ளி பேஸ்ட தடவிடுவேன். எச்சியை துப்பி அப்படி தொடச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவேன். கைகால பிடிச்சி கட்டி போட்டுருவோம். என்ன செஞ்சாலும் சாப்பிட்டே தீருவேன். அப்புறம் நுர தள்ளுறது உறுதி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரம்பிச்சாயா? இன்னி போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. சுரேஷ் வந்தாலும் வந்து போஸ்ல குறையறதே இல்லை. இந்த சில மகரே வியாபாரத்தை எடுத்து சொல்றேன். கமெண்ட் டெல் மீ. சக்கச்சவந்த பழம், சக்கச்சவந்த பழம், இது தென்னாட்டை இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்கு பழம், இது எனக்கு பிறந்த பழம். பழம் எத்தனை பேருக்கு மாப்பழம் பாத்தியா? கைக்கு அடக்கம்மா முடிச்சு பார்க்க வாட்டம்மா இருக்குது. மாம்பழம் வைக்கிறேன். ரொம்ப அகலமா இருக்கேன் மாம்பழம். என்ன மாம்பழம் இப்படி கை கட்டாங்க? ஏங்க அவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசா அந்த பலாப்பழம் அது. நான் பலாப்பழத்தை சொல்ல, பலாப்பழத்தை எல்லாம் கொடுத்தா உன்னால குடிச்சு திங்க முடியுமா? அது சிரமம். வாயை கிளிக்கும். அம்மா இது என்ன? நீ ஏன் கொண்டு போய் வாயை நேரடியா அதுலயே வைக்கிறீங்க? நேரடியா வைக்காம ஆள் குட்டி அந்த வைப்பாங்க. ஏங்க கத்தி வச்சு அறுத்து தானங்க வைப்பாங்க. அம்மா இது என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்னன்னு? மல்கோவா, புதாத்தார், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பலாமணி, நீலா, செந்தூரா. இப்ப மல்கோவா தான் இப்ப நமக்கு பிடித்தமா இருக்கு. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வைக்கிறேன். 5000 கொடுக்கலாம். இதுக்கு தங்கத்துக்கு என்ன டீ குடிக்க காசு இல்ல நீங்க? அது வேற பிரச்சனை. இதுக்கு சொத்தையே அழிப்பேன். சொத்து இருக்கா? எவன் சொத்தையே அழிப்பேன். அது எப்படி? நம்ம சொத்து தானே. ஆனா அது அருமையான மாம்பழம். இது சாப்பிடறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? யாரு என்ன சொல்றியா? மாம்பழம் சாப்பிட்றதுல மாவட்டத்தில் முதல் விருது வாங்கினேன் நான். எப்போ? ஒரு காலத்துலயா? எப்போ வந்தேன் விருது வாங்கினதுதான். ஒரு காலத்துல திருப்பி கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு முடியும். ஒரு காலத்துல தான். இப்போ எங்கோ சாப்பிட்றேன். இப்போ மாம்பழத்தை கண்ணில் பார்த்து பல ஆண்டுகள் ஆகுது.
சரிங்க. ஏப்பா ஒரு கீத்து கொடுமா இங்க. ஏன் அறுக்கக்கூடாது? ஏன் அறுக்கக்கூடாது? இந்த மாம்பழத்தில் கத்தி விடுமாயா? வேற எப்படி தான் சாப்பிடுறது? கத்தி வைக்க மனசு வருமா? வேற கண்ணி போயிரும்னு நான் கையே வைக்கிறதுல. அதுக்காக தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயம். மாம்பழத்தை முதல்ல கையில் எடுக்கணும், எடுத்து அப்புறம் லைட்டா நசுக்கணும். காயா பழமா என்ன அவர் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பிக்கிட்டு விடு இன்னைக்காவது அவர் நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும், கத 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 கதன்னு அதக்கணும். அப்புறம் நுனியில் ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிட்டே உறிஞ்சும். இந்தம்மா இங்க பாருமா, மாம்பழத்தை காட்டினா மாம்பழம் தூர காமிச்சிக்கிட்டு இருக்க. அதானே. ஆனா இது டாப் டூ பாட்டா இருக்கு, சூப்பரியா அந்த மரம். நீங்க மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க. மாம்பழம் விற்க வந்தாங்க உம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. நோ, அது எங்க மாமி. போதும் வாங்க. மாம்பழம் விற்க வந்தா அம்மா, மாம்பழம் வைக்க வந்தா அம்மா. ஓ மாம்பழம் தரியாடி சும்மா. அட வந்துருச்சு. ஆத்தாடி பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய குத்தா விழுகுது. ஜம்பனி விழுகிற அளவுக்கா? அடே அப்பா, என்ன இவ்வளவு வெயிட்டா விழுகுது? பரவாயில்லையே, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்னதுன்னா நீ குச்சி தள்ளுப்பா. பரமா பாக்குற ஒரு மாதிரியா நினைப்பாங்க. எங்கிட்டு பறக்கிறது? என்னது முகம் மேல இருக்குது. மிஸ் ராணி சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க, என்னன்னா கேளுங்க. நான் அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைச்சேன். சரி விடுங்க, நீங்க முதல்ல கோவப்பட்டீங்க. நீங்க வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்களேன். அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்கலன்னா அப்புறம் எப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க சொல்லுங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. நோனோ, நான் காதலிச்சிட்டேன். ஏங்க நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேங்க, எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் வந்துடும். தாராளம் நீங்கள் போகலாம், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் காதலிச்சது தான். ஐயோ அவ்வளோ நல்ல கதலா? எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படி உங்களை வாழ்த்துட்டு பேச விட்டுருவேன் நினச்சிக்கலாம். நீங்கள் யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் பிள்ளை பெற்றுக்கலாம். அவ்வளோ நல்ல மனுஷன். ஆனால் நான் காதலிச்சதுக்காக நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். காதலிச்சுக்காண்டி எப்போ கூப்பிட்டா வரணும்னா என்னையா நினச்சிட்டு இருக்க? அது நம்ம பொறுப்பு இல்லை. என்ன நம்ம பொறுப்பு இல்லைன்னா? கூப்பிட்டா வந்து கூப்பிட்டா வந்துதானோ போயாங்கிடு. இப்போ காதலிச்சதுக்கு என்ன பதில்? அதுக்காண்டி நீ காதல் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ஏதாவது சொல்ல முடியுமா? செஞ்சுதான் ஆகணும். செய்ய முடியாது. நான் செய்கிறேன். இப்போ உனக்கு காதல் எப்படி செய்றீன்னு பாரு. நீங்க வேமா பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. இந்த மயிர் தான் சொல்லாத ஏங்க ஏங்க மிஸ்டர் என்னங்க காதலுக்கும் போது சீக்கிரம் பண்ண வேலை அதானே வேலை இருக்கு. ஏங்க இனிமே தாங்க எனக்கு வேலை இருக்கு, இனிமே தான் அதிகமான வேலை இருக்கு.
ஆமா அங்க புலத்துக்கிட்டு படுக்கிறது தெரியாது கேளுங்க இப்ப யாரும் அதை கேட்டாங்களா நான் சொல்றேன் இந்த வார்த்தை என்னோட விட்டணும் இப்பெல்லாம் எனக்கு காதலிக்கும் போது வேகமா பண்ணுங்கிறது அப்ப நான் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல சீக்கிரம் வேகமா பண்ண எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா நம்ம டென்ஷன் ஆயிடும் நான் ஏற்கனவே நான் மூடு வந்து வேலை பார்க்கறதே கஷ்டம் இதுல அது வேற சீக்கிரம்னா ஒரு மயில் வழங்காதப்பா புரியுதா நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லட்டுமா ஆமா இப்பெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றதில்ல தெரியுமா பகலில் எப்படி நீ பகல்ல தூக்கம் வரான் ராத்திரி முழுக்க குட்டியா தூங்கினா அப்படி பகல்ல போய் எப்படி தூங்க அதானே என்ன கிறுக்க நினைச்சா அதானே நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லுமோ ஐயோ பிள்ளைக்கு ஏதோ மனக்கவலை கூட மன உளைச்சல் எப்படி தெரியுமா சொல்லுடா எவ்வளவு மன கஷ்டத்துல தூங்காம தெரியுது கம்மியா இருக்க மாதிரி ஆப்பக்கடை ஆப்பக்கடை அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா ஆப்பக்கடை அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி ஒரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா ஒரங்கட்டு ரசாவே ரொம்ப ஓவாரத்தான் பேசுறியே ரோசாவே ஆப்பக்கடை அன்னக்கிளி அடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பார்த்தாலே கூடையிலே இருக்கிறது சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது நாம பார்க்கையிலே ருசி மீறுது சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது நாம பார்க்கையிலே ருசி மீறுது கட்டியில் குறையாமல் இருக்குதையா அப்பையும் நீயாக எடுத்துக்கையா ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதார் தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் ஆப்பக்கடை அன்னக்கிளி அடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா தை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும் தட்டாமல் நீ எழுந்தன் தோல் சேரணும் தை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும் தட்டாமல் நீ எழுந்தன் தோல் சேரணும் பிடிக்குள்ள அடங்காத அடிக்கரும்பே பறிச்சா வலிக்காத கொடியரும்பே கட்டி மேளத்தோடு பட்டு பாயப்போடு கட்டில் சத்தம் கேட்டதுமே தொட்டில் சத்தம் கேட்கும்படி ஆப்பக்கடை அன்னக்கிளி அடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா தானே தானே நன்னே தானே தானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே என்ன செய்யறது தெரியுமா நான் என்ன பண்ணணும் இனி நம்ம காலத்து தரத்தை தள்ளி போடக்கூடாது யா காதலிக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம சின்னஞ்சிறுசு ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா நாளைக்கு அண்ணே அந்த பிரஷர் சுகர் மாத்திரை எங்கண்ணே இருக்கு சின்ன சிறுமா பிரஷர் சுகர் வாங்கி போல அதுக்கு கொடுக்கல நம்ம கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது ஆனா இந்த வையாசில பண்ண முடியாது ஏங்க நாடகம் ஃபுல்லா இருக்கு ஆடியில பண்ணிக்கலாம்ல ஆடி ஆணி ஆவணி ஆடி ஒதுக்கி வச்சுருவாங்க ஆடியில பிரிச்சு வச்சுருவாங்க கல்யாணம் பண்ணி வேஸ்ட் ஆமா நீ தனியா ஒரு ரூம் நான் தனியா ஒரு ரூம்ல கிடக்கணும் ஆவணியில வைக்கலாமா ஏன் சொல்லிச்சு புரியுங்களா ஆடியில பிரிச்சு போறாங்க இல்லங்க ஆவணியில ஆவணியில எனக்கு வேலை இருக்குங்க ஏன் அப்படி என்ன புடுங்க போறீங்க நீங்க இல்லங்க கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்காங்க சரி ஆவணி வேண்டாம் புரட்டாசியில நான் திருப்பதி போலாம்னு இருக்கேன்
அப்படியா? ஆமா. ஐப்பசியில நான் பிஸி ஆயிடுவேனே. ஏன் என்ன பண்ண போறீங்க நீங்க? ஐப்பசி 1ஆம் தேதி சபரிமலைக்கு மாலை போட்டுருவேன். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் சபரிமலை தான் இருப்பேன். ஏன் என்ன பண்ண போறீங்க இங்க? பாசி வியாபாரம். ஓ, சபரிமலையில போய் இங்கெல்லாம் அந்த வியாபாரத்தை பண்ண முடியாதுன்னு இங்க. அதனால தை இப்போ கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேணாம், விட்டுரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? கல்யாணத்தை அப்புறம் பார்ப்போம். அப்புறம்னா என்ன 2-3 வருஷம் கழிச்சா? அது எப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு மனுஷனா நீனு? நாடகம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவேன்? அதெல்லாம் நடத்தலாம். கரெக்டாக 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். சரி. அந்த நேரத்தில் தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையாக இருக்கும். நம்மளை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? ராஜபாட்டுக்காரனே உள்ள படுத்து ராஜாராமனே. அப்பதான் அவர் வெளியே இருக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போவார். ஏன் அண்ணன் ரத்தன பண்ண டீ குடிக்க உள்ள வருவாங்கல்ல? ஒரு கேத்தல டீ கொண்டு உள்ள வச்சிருக்கேன், இங்கேயே வச்சிருவேன். ஏங்க தம்பி உள்ள வருவாப்ல இல்ல ஃபேன் காட்டி? சின்ன பையன், அவனுக்கு ஒரு ஃபேன் எடுத்து இங்கேயே வச்சிரு, அவங்க இங்கே உட்காந்துக்குவேன். ஏங்க எங்க அப்பா வார குடிக்க உள்ள வந்து உட்காந்துருப்பாருல? என்னைக்கு வார பிடிச்சிருக்காப்ல? அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஏங்க ஆளை கொடுத்து தான் பிடிக்க சொல்றாரு. வாசிக்கிற மட்டும்தான் அவர் டியூட்டி. ஏங்க அப்பா இன்பச்செல்வா அப்பா சீன் மாத்துவார்ல? சீன் மாற்ற மாட்டாப்ல. ஏங்க நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்லும் போது அவர் சீன் மாற்றுவார். ஆனால் சீனில் திருச்சி விழுந்துடக்கூடாது, புது சீன். அப்போ இன்னைக்கு உள்ள சீனை மாற்ற முடியாது. ஓகே, நீ போ. விழுந்தாதானே சீன் மாற்ற. பால், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ரெடி பண்ணு. என்னங்க? பால், பழம், கட்லு, ஆமா. பால், பழம், கட்லு, மெத்தை, காமாட்சி விளக்கு, ஒரு உடி நெல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். இது எதுக்கோ இல்ல பாங்க. ஏப்பா சொந்த வந்ததுக்கெல்லாம் சொல்லி விடுங்கன்னு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க, கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரெண்டும் ஒண்ணு தானங்க. ஏயா நீ போன் பண்ணி என்னன்னு சொல்லியா? எதுவுமே வேண்டாம். ஏங்க கட்லு மெத்தை மட்டும் ரெடி பண்ணி வை. ஏங்க எனக்கு கட்லு அவசியம் தேவை. எனக்கு டைல்ஸ் வழுக்கும், நமக்கு ஒத்துக்கூடாது. உனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லியா? ஏய், நீ கட்லு மெத்தை ரெடி பண்றியோ இல்லையோ? ஏன் மகா கேவலம். இதெல்லாம் பழகி போச்சுன்னா கேவலமெல்லாம் தெரியாது. அடி வாங்கி அடி மறந்து போயிடும். நீ இதெல்லாம் ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்லை. வேற பால் ரெடி பண்ணலாம், பழம் ரெடி பண்ணலாம். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வார், அதுல தான் நீ கலைமாமணி பட்டை வாங்கணும். அப்ப அந்த பட்டை எனக்கு கிடையாது. ஓ, அப்படி துப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, போயிட்டே இரு. சிங்கத்தை டச் பண்ண முடியுமா? பயந்துதான் ஓடணும். நம்மளை கண்ணு மிரண்டு ஓடணும். பெரிய முருகன் அன்னார் அவர்கள் ரூபாய் 200. மாங்குடி சார்ந்த அன்னார் அவர்கள் ரூபாய் 200 நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திருக்கிறார். அன்னார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கோம். நன்றிகள் வணக்கம். ரத்னா, அவன் ஏன் என்னை இப்படி திட்டுறா, ஏன் முறைக்கிறான்னு? ஏன் குடும்பம் ஒழுங்கா நடத்தணும். தனியா போட்டுட்டு வந்தா எந்த குடும்பத்துல எந்த கொண்டாடி மதிப்பா? அதான் உண்மையை பூரா சொல்லி சொல்லிட்டு திருப்பி அதை மட்டும் இல்லாம இருந்துட்டா குடும்பம் நல்லா இருக்கும். மழையே சாஞ்சாலும் கவலைப்படாதே. ஆமா. மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனா விலையாகலாம், மலர் சாய்ந்து போனா சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், மலை சாய்ந்து போனா சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம்? மழை சாய்ந்து போனால் சிலையாகலாம். நடை மாறி போனா கலையாகலாம், விடை மாறி போனா சரியாகலாம்,
இருந்தாலும் பாலில் நிறம் பார்க்கலாம் மறந்தாலும் தீர நோய் தீர்க்கலாம் மறந்தாக நீயே நோய் தீர்க்கலாம் மனம் மாறி போனான் என்ன செய்யலாம் மலை சாய்ந்து போனான் சிலையாகலாம் இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம் மலை சாய்ந்து போனா சிலையாகலாம்